குலதெய்வம் எனக்கு தெரியல. நான் எந்த தெய்வத்தை வழிபடுறது? இல்ல என்னோட குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்றவங்க முதல்ல சிவபெருமான வணங்கலாம். இல்ல என்னோட ஊர் இந்த மாவட்டம் தான். நாங்க ஒரு கிராமத்துல இருந்து வந்தோம்னா உங்க கிராமத்துல போய் அங்க உள்ளவங்ககிட்ட கேட்டு தெரியலாம். அப்படி இல்லைன்னா உங்க கிராமத்துல உள்ள தெய்வங்கள் எதையான ஏதோ ஒரு தெய்வங்கள்ட்ட ஒரு வாக்கு சொல்றாங்கன்னா அங்க போய் கேட்டீங்கன்னா உங்களோட குலதெய்வத்தோட அனுமதியை சொல்லிடுவாங்க. அப்படியுமே எங்களுக்கு தெரியல, நாங்களும் நிறைய இடத்துல இருந்துட்டோம்னா குலதெய்வங்கள் இப்போ உங்க குலதெய்வம் ஏதோ ஒரு பெண் தெய்வம் ஆண் தெய்வமா இருக்கும். உங்களோட குலதெய்வத்துக்கு காவலுக்கு அதிகாரியாக கருப்பண்ணசாமி இருப்பார். அதனால் நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நேர அழகர் கோவில் வாங்க. அழகர் கோவில்ல வாக்காய் அம்மன் கோவில் இருக்கும். அங்கே கீழே அவங்களுக்கு கீழே நூபுரக்கங்கை தீர்த்தம் உலகம். அந்த தீர்த்தத்தை வாங்கி குளிச்சு அதுல நீங்க உங்க குடும்பத்தோட குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிங்க. இங்க அவங்கள வழிபட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு எலுமிச்சை கனி வாங்கிட்டு அங்கிருந்து கீழே வந்தீங்கன்னா பழமுதிர் சோலையில பள்ளி தெய்வானை சமேத பாலசுப்பிரமணி சாமி நம்ம முருகப்பெருமான் வீட்டில் இருப்பார். அவரையும் வணங்கிட்டு அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா நம்மளுக்கு காவல் தெய்வமா கருப்பண்ணசாமி இருப்பாரு. நீங்க நேரம் போய் முதல்ல போய் அழகரை வழிபட்டுட்டு வந்துருங்க. அழகர் பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா கள்ளழகர் பெருமானை வழிபட்டுட்டு வெளியே வந்தோம்னா கருப்பண்ணசாமி. இந்த கருப்பண்ணசாமிகிட்ட என்ன செய்யணும்னா நம்ம ஒரு செம்புல அந்த நூபுரக்கங்க தீர்த்தத்தை வச்சு அதன் மேல ஒரு இலைய வச்சு இல்லைன்னா ஒரு வெத்தலை பாக்க வச்சு வெத்தலைய வச்சு அது மேல சூடத்தை பொருத்தி அந்த அந்த கருப்பண்ணசாமிக்கு முன்னாடி எரிய வச்சு என்னோட குலதெய்வம் எதுவென்று தெரியவில்லை, எந்த குலதெய்வமாக இருந்தாலும் எனக்கு கனவிலையோ இல்லை யார் மூலமாகவோ எனக்கு தெரியப்படுத்து, இல்லை என்றால் இன்னிலிருந்து நீ தான் எனக்கு குலதெய்வம் என்று அவரை வணங்க சொல்லிவிட்டு வந்தால் அவரே உங்களுடைய குலதெய்வத்தை யார் என்று கண்டுபிடித்து அந்த குலதெய்வத்தை உங்களுக்கு கண்ணில் காட்டி ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. இது சத்தியமான ஒண்ணு. இது எல்லாருமே உங்களோட குலதெய்வம் தெரியலன்னு நினைக்கிறவங்க நேரம் அழகர் கோயில் இதை பயன்படுத்தி செஞ்சு பாருங்க. இல்ல மதுரையில இருக்க அழகர் கோயில் நீங்க அப்படி வர முடியலைன்னா உங்க அருகாமையில ஏதாச்சும் ஒரு சிவன் கோயில் இருந்தா அந்த சிவன் கோயிலை வழிபடுங்க. நான் ஆதியில நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிவன் தான் ஒரு தெய்வமா இருந்திருக்காரு. அதனால ஆதி தெய்வம் அவங்க தான். பட் இருந்தாலும் நம்மளோட குலதெய்வம்னு தெரியும் போது ஒரு சிறு தெய்வத்தை தான் நம்ம பிடிக்கணும். ஏன்னா பெருந்தெய்வங்கள் நம்மளுக்கு குலதெய்வமா இருக்கக்கூட வாய்ப்பு இருக்காது. அதனால சிறு தெய்வங்கள்ல தான் இந்த முருகன் அதே மாதிரி பெருமாள் இவங்கெல்லாம் நம்மளுக்கு குலதெய்வமா இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு சிறு தெய்வங்கள் பொறுத்தளவுல காவல் தெய்வங்களாக கருப்பண்ணசாமி, அம்மன், முத்துமாரி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. முத்துமாரி கூட பெரும்பாலும் பெருந்தெய்வங்கள்ல தான் வந்துருவாங்க. ஏன்னா பெரிய பெரிய இடத்த வாங்கி வச்சிருக்காங்க. அந்த சிறு தெய்வங்கள் பொறுத்தவரை சுடலமாடன், கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன் இவங்கெல்லாம் சிறு தெய்வ வழிபாட்டில் வருவாங்க. அதனால உங்களோட குலதெய்வம் தெரியலைன்னா இந்த முறையை பயன்படுத்தி பாருங்க. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ஸ்ரீ கள்ளழகர் பெருமான் திருக்கோவில். அழகர் கோவில்னா எல்லாருக்குமே தெரியும். அழகர் ஆத்துல இருக்கிறது மதுரைக்கே ஒரு பெரிய ஒரு திருவிழா. அந்த மாதிரி அழகர் கோவில் அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு திருவிழா. இந்த உலகமே வியந்து பார்க்குற ஒரு திருவிழா அழகர் கோயில். அந்த அழகர் கோயிலில் அழகருக்கு காவலாக வீட்டிருக்கின்ற ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ணசாமி வணங்கினா உங்களுக்கு நல்ல ஒரு குலதெய்வத்தை அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல அவரை வணங்கி விட்டு வெளியே செல்லும் வழியில் ஒரு ஆஞ்சநேய பகவான் இருப்பாரு, அவரே வழிபடுங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு வலதுபுறமாக உள்ள உரங்காப்புலி கருப்பண்ணசாமி வீட்டில் இருப்பார். அவரை மேக்சிமம் எல்லாருமே என்ன பண்றீங்க, வழிபடுறீங்க, அவரை பார்க்காம போயிடுறீங்க. அழகர் கோவில்ல கருப்பண்ணசாமி வழிபட்டுட்டு வெளியே போற தோரண வாயிலுக்கும் வலதுபுறத்துல ஸ்ரீ உரங்காப்புலி கருப்பண்ணசாமி புளிய மரத்தடியில வீட்டு இருக்கிறாரு. மறக்காம எல்லாரும் அதை வழிபடுங்க, அவரை வழிபடுங்க. அவர் வழிபட்டீங்கன்னா தான் அந்த கருப்பண்ணசாமி வழிபட்டதுக்காண்ட உண்டான பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.